அந்த சாமி தாப்பா அன்னைக்கு காப்பாத்திச்சு அப்படிங்கிற மாதிரி என்னை உண்மையாகவே வந்து கடவுள் வந்து என் முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னு கேட்குறீங்களா, இன்னைக்கு வந்து கொத்தனார் சித்தாள் வந்துட்டு வேறு பக்கம் வேலைக்கு போகிறதா இருந்துச்சு. திருதுப்புன்னு இங்கே வாரேன்னு சொல்லிட்டாவ. வாரேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நேற்றுக்கே வந்துட்டு என்கிட்ட ஏடிஎம் கார்டு மிஸ் ஆகிட்டு எப்படி பணம் அனுப்புறதுன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் நினைக்காம ஜிபே பண்ணுங்கள், ஃபோன்பே பண்ணுங்கள். சித்தாளுக்கிட்ட எல்லாம் அந்த காலத்தால எங்கெங்க ஃபோன் இருக்க போகுது. நம்ம எடுத்து தான் கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். யாருக்கிட்டடா நம்ம எடுக்க சொல்லலாம்னு பார்த்தா கண்ணை மூடிட்டு திறக்க முன்னே கையில் 20,000 ரூபாய் பணம் இருக்குது. அந்த பணம் எப்படி இருந்துச்சு, ஓசியில் கொடுத்தாலும் நினைப்பீங்க. ஓசியில் இல்லை, அந்த பணத்தை வந்து வேற ஒருத்தருக்கு வந்து அனுப்பி விட்டு அவர் வந்து கையில் வந்து கொடுக்குறப்ப என் மனசே ஆனந்தமாக ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. நம்மளுக்குன்னு உதவி பண்ணுறதுக்கும் மனுஷ மக்கள் இருக்காங்கங்க. நம்மளும் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருப்போம் போல் அப்படின்ட்டு ஒரே சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா அவங்களுக்கும் சாப்பாடுக்கு வேலை பார்த்த காசு கொடுத்தா தானே வீட்டில் போய் அரிசி பருப்பு வாங்கி சமைச்சு சாப்பிட முடியும். ஒரு லோன் கடனோ ஒரு எண்ணமோ ஒன்றோ கூட லொட்டோ லொசுக்குன்னு எதனாலும் ஒன்று இருக்கும், அதை செய்ய முடியும். நம்ம காசு கொடுக்க முடியாமல் நாளைக்கு வா நாளை கழிச்சோன்னு ஏமாற்றக்கூடாது. ஏடிஎம் இல்லைண்டா என் நிலமை என்ன ஆகும்? யார்கிட்டனாலும் போய் கேட்டுக்கிட்டு அலையணும். இல்லாட்டி திருப்பியும் இதனால் அது வழி பண்ணிட்டு எடுக்க முடியும். நல்ல வேலை ரூபாயை போட்டு விட்டோன்னே அந்த கடவுளோட வந்து எடுத்து வந்து கையில் தந்துட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க பேரெல்லாம் சொல்ல முடியாது, ஓகேங்களா. சிலருக்கு வந்து யூடியூப்புக்குள்ளே வந்து ஃபேஸ் பண்ணுறது பிடிக்கும், சிலருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அது மாதிரி அவங்களும் ஒரு ஆள். ஓகே, பாய்ங்க.